அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும். அதுவும் எப்பவும் வழக்கம் போல் செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் நம்ம கல்யாண வீடுகளில் போய் சாப்பிட்டோன்னா சில பிரியாணிலாம் அப்படியே டேஸ்ட்டு நாக்கிலே ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வாணியம்பாடி, ஆம்பூர், தலப்பாக்கட்டு பிரியாணி இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சுவை, அவ்வளோ ஒரு மணமான பிரியாணி. ஈஸியாக ஒரே ஒரு மசாலா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மசாலாவும் போடணும், இவ்வளோ போடணுன்னு குழப்பாமல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பீஃப் 1 கிலோ வாங்கி வினிகரில் ஊற வச்சு விசிலில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் சிம் பண்ணி 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுட்டு பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை. அதுக்கு முன்னாடி அரிசி 1 கிலோ நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். அதையும் நம்ம கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த 2 ப்ராசஸும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் பக்கத்துலேயே நின்று வறுத்து எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரையான வெங்காயத்தை முந்திரி திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ அதையே எண்ணெயை பிரியாணி சட்டியில் ஊற்றிக்கிட்டோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி முக்கு, ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு பிறகு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. காரம் மசாலாலே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம ரொம்ப சேர்க்க வேணாம். ஸோ இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சா மாதிரியே 6 மாதம் வரையிலையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் துண்டு துண்டாக இஞ்சிலாம் அரைவிடாமல் இருக்கும்ல, அதோட டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியை தனியாக வேக வச்சு வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி விட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி போட்டு தண்ணி கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, புதினா, மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் வெந்துட்டு வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா சேர்ப்போம்ல. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள் அப்படின்ட்டு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேணாம். அதுவும் எவ்வளோ சேர்க்கணும், எவ்வளோ போடணும் அப்படிங்கிற எந்த குழப்பமும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒரே ஒரு மேஜிக் மசாலாவை பிரியாணிக்குள்ளே சேர்த்தா போதும். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சுவை, அல்ட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். இது 1 கிலோ பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ 1.25 கிலோ வரையிலையும் இந்த மசாலாவை போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்கல. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள் அப்படின்ட்டு எந்த வித தூளும் நம்ம சேர்க்க வேணாம். ஒரே ஒரு மசாலா போட்டால் போதும். நம்ம நினச்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். கலரை பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ ரெட்டிஸாக சூப்பரான ஒரு கலர். இந்த கலர் மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு கொடுக்க போகிறோம். இந்த மசாலாவில் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்கலை. ஸோ இது கலர் வரதுக்கு காரணம் என்னென்னா காஷ்மீரி சில்லி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 200 மில்லி அளவுலையும் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ கறி வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் தண்ணி மட்டும் வடித்து ஊற்றிக்கிறேன். கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்து போயிடுச்சு, அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி பக்குவமாக வேக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கறியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் பிரியாணி எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸோ சிக்கனுக்கு விசில் விட வேணாம், அப்படியே போட்டு கூட நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.
கறியை பாருங்கள் அப்படியே ஜூஸியாக பஞ்சு மாதிரி வெந்துருச்சு வினிகரில் ஊற வச்சோடனே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கறி எப்போ வேக வச்சாலும் நம்ம இஞ்சி பூண்டு கொடுத்து வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சோத்துக்கு தேவையான அளவுக்கு 1 கிலோ அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு 1 கிலோவுக்கு எவ்வளோ போடணும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோட்டோடு போட்டோன்னா நமக்கு 1 கிலோ அரிசி, நடுக்கோட்டோடு போட்டால் 1/2 கிலோ, முன்னாடி உள்ள கோட்டோட போட்டோன்னா 1/4 கிலோக்குள்ள உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஒரு சேரன்னு சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி உப்பு வந்து 4 கிலோ அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இதுதான் அளவு. நிறைய பேருக்கு உப்பு போடுற அளவு தெரியாது. இறைவன் நம்ம கைகளிலேயே அளவுகள்லாம் அளந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், பிரியாணியுடைய கலர் அவ்வளோ ரெட்டிஸாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ கறியை நான் உள்ளே சேர்த்துட்டு அரிசியை வடித்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு அரிசி நம்ம வேக வச்சு வடிச்சிக்கலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடும். நம்ம ஒரு 3/4 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். கரெக்டாக இருக்கும். இந்த அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸு நம்ம அப்படியே டம் பிரியாணி போகிறதா இருந்தால் 1/2 படி அளவுக்கு தண்ணி வச்சு நீங்கள் டம்மில் போட்டுக்கலாம். வடி பிரியாணியாக இருந்தால் 3/4 படி அளவுக்கு தண்ணி விட்டு 3/4 பதத்துக்கு சோத்தை வடித்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ டம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து வச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டியால் எப்போவும் சொல்கிற மாதிரி பின்புறத்தில் ஹோல் பண்ணி விடுங்க. அப்போ தான் சோறு அடியிலேருந்து மேலே வரலையே ஈவனாக டம் ஆகி பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம சட்டியை சுற்றிலும் ஒரு துணியை வந்து காட்டன் துணி போட்டுக்கலாம். அது ஏன்னா ஆவி வெளியில் போகாமல் இருப்பதற்காக சூப்பராக டம் ஆகி வரும். அல்லது இந்த துணி அப்படியே மூடியில் விரித்து கூட நம்ம போட்டுக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம பிரியாணிக்கு நெய்யே விடல. ஒரே ஒரு ஸ்பூன் 1/2 kg நெய் விட்டு டம் போட்டுருவோம். மேலே வெயிட் வச்சிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஓப்பனே பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே திறக்கும் போதே இந்த மாதிரி ஆவி பறக்கணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக நமக்கு டம்மாகி வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பாருங்கள், நம்ம பிரியாணி அள்ளும் போதே அப்படியே பொலன்னு சூப்பராக உதிரியாக இருக்குல்ல. கலரு பாருங்கள். இந்த கலர் யார் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் மஞ்சள் கலர், சிகப்பு கலர் அப்படியே பிரியாணி பார்த்தா அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து மொக்கையாக தான் இருக்கும். இது பாருங்கள், கலரு அந்த டெக்ஸ்சரு சூப்பராக இருக்குது. கல்யாண விருந்துகள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே இலையில போடும் போதே மூக்கு தொலைக்கும் பிரியாணி வாசம். அதே போல் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு மசாலா பிரியாணி ரெடி, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மசாலா வேணும் தேவை அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத அவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி உங்களால் செய்ய முடியும். பேச்சுலர்ஸ் அண்ட் புதுசாக கல்யாணம் ஆகி போகிறவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க, பிரியாணியே எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.